வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது நடன சம்பவம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிஜு மேனன், சுராஜ் வெஞ்சரமூடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு காலனியில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட படம். அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஆண்கள்ல பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆணாதிக்கம் மிக்கவர்களா இருக்காங்க. தங்களோட மனைவிகளோட எக்ஸ்பெக்டேஷனை சுத்தமாக புரிஞ்சிக்காத நபர்களாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலனியில் தான் நம்ம சுராஜ் வெஞ்சரமோடுமே இருக்காரு. அவரோட மனைவி தான் லிஜோமோல். இந்த காலனிக்கு ஒரு புது நபராக நம்ம பிஜு மேனன் குடியேறாரு. அவரோட மனைவி ஸ்ருதி அண்ட் மகளோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பயங்கரமான பாண்டிங் இருக்கும், பயங்கரமான ட்ரஸ்ட் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் பிஜு மேனனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்கிறவராக இருப்பார். இன்ஃபேக்ட் எந்த விஷயத்தை பற்றியுமே அவர்கிட்ட பேசலாம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நபராக இருப்பார். அண்ட் பெண்களை ரொம்ப ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த காலனியில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே இவர்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த ஆணாதிக்க மிக்க ஆண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு இவரை பார்த்தா ஒரு விதமான காண்டு அப்படின்றது இருக்கும். அந்த காண்டு எப்படி வெளிப்படுது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடியுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தமிழ்ல விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு காலனி இருக்கும். அந்த காலனியில் 3 ஆண்கள் தங்களோட மனைவிகளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே காலனிக்கு ஊர்வசியும் நாசரும் வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். கிட்டத்தட்ட இந்த படமும் அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான். பட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருப்பாங்க. அதுலேயும் பிஜு மேனனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத அவரோட நடிப்பு வழியாக ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாரு. எந்த இடத்துலையும் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லவன் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஆணாதிக்க மிக்க நபர்களை வெறுப்பேற்றுற மாதிரியான சீக்வன்சஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோ போய் ஒரு விஷயம் பண்ணுவாரு. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்றதுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீனோட முடிவு அப்படின்றதெல்லாம் நல்லாவே ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல செக்ஸ் லைஃபோட முக்கியத்துவத்தை பத்தியும் ஒரு சின்ன மெசேஜ் அப்படின்றது நீட்டா சொல்லியிருப்பாங்க. ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல தேவையில்லாத சில விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய அந்த கலவரமா இருக்கட்டும், அதை சுத்தி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கான்ஃபிளிக்ட் உருவாகக்கூடிய சீனை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.